விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுக்கு தலா 2000 ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணை. உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. முழுமையாக சேதமடைந்த குடிசைகளுக்கு கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டித்தர முன்னுரிமை. சேதமடைந்த குடிசைகளுக்கு தலா 10,000 ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. நீரில் மூழ்கி சேதமடைந்த மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 8,500 ரூபாய் நிவாரணம். கால்நடைகளின் உயிரிழப்புக்கு நிவாரணமாக 37,500 ரூபாய் அறிவித்த முதலமைச்சர். சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு ஹெக்டருக்கு 17,000 ரூபாய் நிவாரணம். பெஞ்சல் புயல் பாதிப்பு தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் மோடி, தமிழகத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என வாக்குறுதி. சேலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் குறைகளை கேட்டறிந்தார் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ். சாத்தனூர் அணையிலிருந்து நள்ளிரவில் 1.5 லட்சம் கனஅடி நீர் முன்னறிவிப்பின்றி திறக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. இன்றைக்கு அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடுகின்ற பொழுது எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் மக்களுக்கு. அப்பதான் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அவர் செல்ல முடியும். அவர் உடைமைகள்லாம் பாதுகாப்பாக எடுத்து செல்ல முடியும். ஆகவே எந்தவித பாதுகாப்பும் இல்லாம, எந்த ஒரு முன்னறிப்பும் இல்லாம திடீரென்று சாத்தனூர் அணையிலிருந்து 1,64,000 கனஅடி நேற்றைக்கு முன்தினம் இரவு 2 மணி அளவிலே தண்ணீர் திறந்து விட்ட காரணத்தினால அந்த தென்பெண்ணை ஆற்றின் கரையோர பகுதியில் இருக்கிற மக்கள், விழுப்புரம் நகர மக்கள், கடலூர் நகர மக்கள் கடுமையாக இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது கடும் கண்டனத்துக்குரியது. சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு 30,000 கனஅடி திறக்கப்படும் என கூறிவிட்டு 1,30,000 கனஅடி திறந்தது ஏன்? தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. சாத்தனூர் அணை நீர் திறப்பு தொடர்பாக 5 முறை வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக அமைச்சர் துரைமுருகன் விளக்கம். 1,80,000 கனஅடி நீர் திறக்கப்படாவிட்டால் பேரழிவு ஏற்பட்டிருக்கும் என்று அறிக்கை. திமுக அரசின் நடவடிக்கையால் தான் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பதாக அமைச்சர் சேகர்பாபு விளக்கம். எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்புவதாகவும் குற்றச்சாட்டு. பல உயிர்களை காப்பாற்றி இருக்கின்ற அரசு இந்த திராவிட மாடல் அரசு என்பதற்கு உண்மையிலே மனசாட்சி இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக அரசிற்கு நன்றி கூறி இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு வஞ்சக எண்ணத்தோடு குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சேதம் ஏற்பட்டிருந்தால் 2 நாட்களில் சரி செய்யப்படும். தீப திருவிழாவுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்படும் என அமைச்சர் சேகர்பாபு உறுதி. அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு 40 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கூடினாலும் எந்தவித சிரமமும் இல்லாமல் தீப ஒளி திருநாளை வெற்றிகரமாக நடத்தி காட்டுவதற்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கின்றார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 10,500 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். முதலமைச்சர் அவர்கள் இந்த முறை ஆக்கப்பூர்வமாக மத்திய அரசு கிட்ட இருந்து அதிகாரிகளுக்கு எஸ்டிமேட்டை தயார் பண்ணி மத்திய அரசுக்கு அனுப்பி கேட்க வேண்டிய பணத்தை முறையாக கேட்டு மத்திய அரசுடைய அதிகாரிகள் வந்து அவங்க ஒரு முறை சுற்றுப்பயணம் செய்துவிட்டு
அதை பெற்றுக் கொடுப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் ஃபார்முலா படி முதலமைச்சர் போகணும். 10,400 ரூபாய் கொடுக்கறதுக்கு அவருக்கு இருக்குன்னா அதை தயவு செஞ்சு பண்ணி அவங்க கிளைம் பண்ணலாம். சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தவேக தலைவர் விஜய் நிவாரண உதவி. வீடுகளுக்கு வந்தால் அமர்ந்து பேச முடியாது என்பதால் நேரில் வரவில்லை என விளக்கம். திருவண்ணாமலை நிலச்சரிவில் புதையுண்ட 6 பேரின் உடல்கள் மீட்பு. சிறுமி ரம்யாவின் உடல் தென்பட்ட நிலையில் மீட்கும் பணி தீவிரம். திருவண்ணாமலையில் காட்டாறு வெள்ளம் போல அடித்து வரப்பட்ட நிலச்சரிவு. அதிர்ச்சியூட்டும் புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே 2 கிராமங்களில் சூழ்ந்த வெள்ளம். வெளியேற முடியாமல் தவித்தவர்களை கிரேன் மூலம் மீட்ட தீயணைப்பு துறையினர். விழுப்புரம் மாவட்டம் திருவாமாத்தூர் பகுதியில் மாடிகளில் தஞ்சமடைந்த பொதுமக்கள். 4 நாட்களாக மழை வெள்ளம் வடியாததால் உணவு குடிநீரின்றி தவிப்பு. விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு கிராமத்தில் அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வீசிய மக்கள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு எந்த உதவிகளும் கிடைக்கவில்லை என்று கூறி வாக்குவாதம். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களுக்கு 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். 18 மீனவர்களும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைப்பு. தாஜ்மஹாலுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். சுற்றுலா பயணிகள் வெளியேற்றப்பட்டதால் பரபரப்பு. திரைப்பட விமர்சனங்களை முறைப்படுத்தும் விதிகளை வகுக்க கோரிய வழக்கு. விமர்சிப்பது கருத்து சுதந்திரம் என்பதால் விமர்சனங்களுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு.